நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய நீர்வளத்துறை, அதாவது வாட்டர் இன்லேண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப சம்பளம் 21,000 பிளஸ் படிகள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 5/11/2025 சொல்லிருக்காங்க. பியூர்லி பெர்மனன்ட் ஜாப் தான் நண்பர்களே, எந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலும் எடுக்க போறதில்லை. 38 மாவட்டத்துல ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணாமீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நமது தமிழ்நாடு 38 மாவட்டத்தில் யார் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற டெய்லி அப்டேட் வீடியோ நீங்க அதுல இருந்து பார்த்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த ரெக்யூமெண்ட் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய அபிஷியல் கரண்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6/10/2025 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 5/11/2025 நைட்டு 11:55 வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான போஸ்டிங்ஸ், லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசர், சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், இந்த 3 வகையான போஸ்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு வந்து 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்தமா 4 கழிப்படைகள். அதுல இயர் கேட்டகரிக்கு 1, ஓபிசிக்கு 1, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 1, எஸ்சி கேட்டகரிக்கு 1, அதே மாதிரி பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அடுத்து இரண்டாவது போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசர், JHS சொல்லுவாங்க. லெவல் 6க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அப் டு 35 வயசு இருக்கிறவங்களே போதும் விண்ணப்பிக்கலாம். 9 காலிப்பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல இயர் கேட்டகரிக்கு 4 காலிப்பணியிடங்கள், ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 2 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது போஸ்டிங் சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கு வந்து லெவல் 10 கொடுத்திருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 1 காலிப்பணிகள், அந்த 1 காலிப்பணிகள் இயர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்ரிவியேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல இன்னொரு போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் 2 அண்ட் ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசர் 6, அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 6, அதே மாதிரி சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் லெவல் 10க்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இதுல 4, 9, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக 14 காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/1 உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த போஸ்டிங்க்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்க்க போறோம். லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். டைப் ரைட்டிங் கண்டிப்பா வந்து முடிச்சிருந்துக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியர், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி நேவி வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரோக்ராமிங் இதெல்லாம் கண்டிப்பா வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அக்கவுண்ட்ஸ், இதுக்கு டிகிரி கண்டிப்பா வந்து முடிச்சுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கு ரிலேட்டர்ல வந்து இல்லைன்னா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டேட்டரியா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC STக்கு வந்து 5 வருடம், ஓபிசிக்கு 3 வருடம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து அண்டர் ரிசர்வ் கேட்டகரியில 10 வருடம், உடல் ஊனமுற்ற ஓபிசி கேட்டகரிக்கு 13 வருடம், உடல் ஊனமுற்ற SC STக்கு வந்து 15 வருடம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க.
இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா எக்ஸர்விஸ்மென்ட்க்கு வந்து 5 இருக்குது. அதே மாதிரி வந்து குரூப் ஏ குரூப் பி போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 500 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. வித் எக்கனாமிக் பீப்புள்ஸுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மென்ட்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க. ஹவு டு அப்ளை? சோ நீங்க கேண்டிடேட் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது செலக்ஷன் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லோக்கல் டிவிஷன் கிளர்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வச்சு எடுக்க போறதா சொல்லிக்காங்க. ஜூனியர் ஹைட்ரோகிராபிக் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் வச்சிருக்க போறது சொல்லிக்காங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆபீசருக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ இது ரெண்டும் பேஸ் பண்ணி எடுக்க போறதா வந்து சொல்லிக்காங்க. சோ இது வந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 45%, ஓபிசிக்கு அண்ட் எக்கனாமிக் பீப்புள்ஸுக்கு 40%, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா 35% வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமது தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் பண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் வந்து அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு லோட் ஆகி 100% முடிச்சோடனே உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் கூட எல்லாமே வந்துடும். சோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் அப்ளிகேஷன் நேம், உங்களோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆல்டர்னேட் நம்பர், இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணி ஐ அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஜென்ரேட் ஓடிபி, இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய போன் நம்பர் இதை இரண்ட பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறாங்க. அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை அப்படியே வந்து நீங்க டைப் பண்ணி ரீவெரிஃபை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள வந்து போகணும். அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு இந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டருக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாகின் கிரெடென்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு இந்த கேப்சாவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டைப் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துட்டு நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கீங்க, பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க, பட் ஆனா மறந்துட்டேன் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் இந்த இதை கொடுத்துட்டு கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கக்கூடிய யூசர் ஐடி ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த ஜென்ரேட் இது வந்து பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட கொரிஸை வந்து கேட்டுக்கலாம். So thank you, friends. Thank you so much. All the best for your career.